திருச்சியில் பெட்டி பெட்டியாக போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பெண் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். முதலியார்சத்திரம் குட்செட் ரோடு பகுதியில் போதை மாத்திரைகள் விற்று வந்ததாக பிரகாஷ், இந்திராணி, சஞ்சய்குமார் ஆகியோர் சிக்கினர். இவர்கள் அளித்த தகவலின் பேரில் திருச்சி குண்டூர் MIED 100 அடி சாலையில் மெடிக்கல் ஸ்டோர் நடத்தி வரும் கோதண்டபாணி என்பவரும் பிடிபட்டார். அவரது கடையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 7000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. பிடிபட்ட 4 பேரிடமிருந்தும் 3,75,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் கடத்தலுக்கு உதவிய இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. தீயசக்தி திமுக ஆட்சியில் எங்கும் சரளமாக போதைப் பொருட்கள் புழங்குவதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது. திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்த ஹவுரா விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 2 பிளாஸ்டிக் பைகளிலிருந்து கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியின் ஒரு ஓரத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 2 பிளாஸ்டிக் பைகள் எடுக்கப்பட்டதிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். 2.5 கிலோ எடையுடைய கஞ்சா பொட்டலங்கள் எங்கிருந்து கடத்தப்பட்டன, கடத்தி வந்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புரையோடி போன புற்றுநோய் போல் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் அருகே ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். திருமழிசை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 3 பேரிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதோடு 2 இருசக்கர வாகனங்களும் பறிக்கப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் போதைப்பொருள் கடத்தலும் பிரிக்க முடியாத இரட்டை குழல் துப்பாக்கி ஆகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.